ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து நுங்கு சாப்பிட்ற சேலஞ்ச் தான் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு நுங்கு சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா சம்மர் டைம் வந்துருக்கு. இந்த டைம் தான் நல்லா சாப்பிட முடியும். இந்த சீசனில் நம்ம நல்லபடியாக ஒரு சூப்பரான சேலஞ்ச் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன தெரியும், இப்போதைக்கு நுங்க நம்மளே சீவுக்கும், வேறு வழி இல்லை, யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறோம். நாங்களே சேலஞ்ச் பண்ணிடுவோம். அழகான நுங்கு சேலஞ்ச் பண்ணுவோம். வாங்க, ஓகேவா? வாங்க நுங்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சம்மர் டைமில் நுங்கு எல்லாமே விலை அதிகமாக விற்கிது. விலை அதிகமாக விற்றாலும் பரவாயில்ல, பட் ஆனால் நுங்கே கிடைக்க மாட்டேனுது. உங்களுக்கு நுங்கு கிடச்சிதுன்னா எப்படியே வாங்கி சாப்பிட்ருங்க, விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது இந்த வெயில் டைமில் குழந்தைங்களுக்கு வர வேர்க்குருக்கெல்லாம் இந்த நுங்கு எடுத்து தடவுனா சரியாக போயிடும். உங்களுக்கு கிடச்சிதுன்னா குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி நுங்கு வெட்டி வச்சுட்டு வந்து சாப்பிடுங்கன்னுவாங்க. அப்போல்லாம் அருமை தெரியல, பட் ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இதோட அருமைலாம் தெரியுது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க. இந்த நுங்கு சேலஞ்சில் நான் தான் எல்லா நுங்கையுமே சாப்பிட்டு வின் பண்ணேன். பட் ஆனால் அவள் வின் பண்ணாலா நான் வின் பண்ணனானா தெரியல. ஏன்னா அவள் சாப்பிட்ட நுங்கு எல்லாமே 3 கன்று, நான் சாப்பிட்டது எல்லாமே 2 கன்று. கணக்குப்படி பார்த்தா அவள் தான் நிறையா சாப்பிட்டா, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஆனால் நான் சீக்கிரமாக சாப்பிட்டேன். காரணம் நான் 2 தான் சாப்பிட்டேன், அவள் 3 சாப்பிட்டா. நாங்கள் 2 பேரில் யார் வின் பண்ணாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்